பொது தேர்தல் அறிவிப்புக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பு கடும் எதிர்ப்புக்கு ஆளான ஒரு சட்டத்தை அமல்படுத்த முயற்சிப்பது சிறந்த ஜனநாயக மரபு ஆகாது. தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை வெளியிடுவதற்கு ஜூன் மாதம் வரையிலும் எஸ்பிஐ வங்கி கேட்ட அவகாச காலத்தை நிராகரித்து நேற்று, அதாவது 11/3/2024 உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன், நாளை மாலைக்குள், அதாவது இன்று 12/3/2024 மாலைக்குள் தங்களிடம் இருக்கின்ற அனைத்து தகவல்களையும் வெளியிட வேண்டும் எனவும், அதை தேர்தல் ஆணையம் தனது வலைதளத்தில் 15ஆம் தேதிக்குள் வெளியிடவும் தீர்க்கமாக உத்தரவு செய்திருக்கிறது. இன்றைய உத்தரவு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளியான சில மணி நேரத்தில் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கிடப்பில் கிடந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் இன்று முதல் நாடெங்கும் அமலுக்கு வரும் என்று பிரதமரே அறிவித்திருக்கிறார். குடியுரிமை திருத்தச் சட்டம் அமலாக்கப்பட்ட போது நாடெங்கும் உள்ள குறிப்பிட்ட மத பிரிவினர்களும் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலத்தை சார்ந்தவர்களும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறி கடும் எதிர்ப்பு தெரிவித்த ஏறக்குறைய அந்த சட்டம் காலாவதியாகிவிட்ட நிலையில் இருந்தது. உச்சநீதிமன்றத்தின் தேர்தல் பத்திர தீர்ப்பு நாடெங்கும் பெரும் பேசுபொருளாக மாறிவிடும். இந்த தகவல்கள் பொதுவெளிக்கு வரும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தலாம் என்ற அச்சத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்ட CAA சட்டம் இன்று முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கின்ற இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பொது தேர்தல் அறிவிப்புக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பே ஏற்கனவே கடும் எதிர்ப்புக்கு ஆளான ஒரு சட்டத்தை அமல்படுத்த முயற்சிப்பது சிறந்த ஜனநாயக மரபு ஆகாது. இந்த சட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்த நேரம் ஜனநாயகவாதிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாததும் விமர்சனத்திற்கு ஆளானதும் கூடியதுமாகும். பெரிய அளவிற்கு யாருக்கும் பலனளிக்காத ஏறக்குறைய காலாவதியான குடியுரிமை திருத்தச் சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது என்று அறிவித்திருப்பது தேர்தல் பத்திர விவகாரம் பூதாகரமாக கிளம்பிவிடுமோ என்ற மத்திய அரசின் பெரும் பீதி மற்றும் தேர்தல் கணக்கு என்றே கருதப்படும். இது ஜனநாயக நெறிமுறை அல்ல என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்.